நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேமிங் லேப்டாப். கேமிங் லேப்டாப் நிறைய நம்ம சேனல் ரிவ்யூ பார்த்திருக்கோம். பட் இது ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு கேமிங் லேப்டாப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லேப்டாப்பும் கூட. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல விஷயங்கள் இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற லேப்டாப்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா Asus கம்பெனில வந்து Zephyrus G14 அப்படிங்கிற ஒரு புதிய லைன் அப் ஆஃப் கேமிங் லேப்டாப்ஸ். இந்த கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா AMD னுடைய லேட்டஸ்ட் 4th ஜெனரேஷன் ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மாடலினுடைய ஆரம்ப விலை 80,990. ஆனா நம்ம கிட்ட இருக்க டாப் எண்ட் வேரியன்ட்டோட விலை பாத்தீங்கன்னா 1,61,990 ரூபீஸ். ஸோ பல வேரியன்ட்ஸ்ல பல விலையில இந்த மாடல் அவைலபிளா இருக்கு. இந்த மாடல்ல நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு. இப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், பின்னாடி தான் எழுத்தெல்லாம் ஜெகஜோதியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் லேப்டாப்ல இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். யூஸ்வலா கேமிங் லேப்டாப்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ வெயிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் இருக்கும். அதே மாதிரி சைஸும் பெருசாக இருக்கும். தின்னான கேமிங் லேப்டாப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் தின்னா இருந்தாலும் அதோடைய சைஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற என்னுடைய சொந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா Asus ROG Zephyrus G. ஸோ இந்த லேப்டாப்னுடைய சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும். என்னுடைய ஒர்க்குக்கு நான் இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடிய லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவோனுடைய X1 கார்பன். ரொம்ப தின் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும், சிறுசும் கூட. பட் இதை விட சிறுசாக லேப்டாப் பார்த்தீங்கன்னா லெனோவோவில் வந்து யோகா லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட சிறுசாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த கேமிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா போர்ட்டபிள் இந்த நோட் புக் பார்த்தீங்கன்னா இதோட சைஸுக்கு கொண்டாந்துருக்காங்க. ஸோ கேமிங் லேப்டாப்ஸ் ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் நோட் புக்கோட சைஸுக்கு கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த Zephyrus G14க்கு. Asus எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுடைய இன்ஜினியரிங் இனோவேஷன். எனக்குள்ள இருக்கிற அந்த இன்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் போட்டியை தட்டிக்கிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலை பார்க்குற நீ எல்லாம் இன்னும் இன்ஜினியரா? ஆமா, சரி, ஓகே. அதாவது ஒரு இன்ஜினியருக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கு. அதாவது இது வந்து பல விஷயங்கள் அவங்க புதுசா பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு லேப்டாப்னா இப்படி தான் இருக்கும். இந்த லேப்டாப்ல நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். உள்ளுக்குள்ள ஸ்பெக்ஸை மட்டும் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம். இதுதான் நீங்கள் வாங்கக்கூடிய லேப்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், மாறுபட்ட விஷயங்கள்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து டக்குன்னு மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க கொண்டு வந்த ஒரு இனோவேஷன் தான் இந்த அனிமேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி கொண்டு வந்த இந்த பேட்டர்ன். இந்த அனிமேட்ரிக்ஸ் பேட்டர்னை பத்தி பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த Zephyrus G14 உடைய டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே முள் சேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, ஒயிட் மற்றும் பிளாக். இந்த லேப்டாப்லாம் கேமிங் லேப்டாப்பா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு தின்னான லேப்டாப், ரொம்ப லைட் வெயிட்டான லேப்டாப் கொண்டு வந்திருக்காங்க. தின் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 mm திக்னஸ் இருக்கு, 17.4 mm திக்னஸ் இருக்கு. வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அனிமேட்ரிக்ஸ் இருக்கிறதுனால இது 1.7 kg. இந்த அனிமேட்ரிக்ஸ் இல்லாத வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 1.6 kg தான். ஸோ இது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த சைடில் ஒரு USB Type C கான ஒரு போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் USB Type A போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் Kensington லாக்குக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அதோட ஆப்போசிட் சைடுல இந்த லேப்டாப்பை சார்ஜ் பண்றதுக்கு DC போர்ட், HDMI 2.0B போர்ட், அப்புறம் இன்னொரு USB Type C போர்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதன் மூலமா இந்த லேப்டாப் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணி நீங்க டிஸ்பிளே போர்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3.5 mm ஆடியோ போர்ட். இது வந்து ஆடியோ பிளஸ் மைக் காம்போ போர்ட். இது பின்புறத்துல எந்த போர்ட்ஸும் கிடையாது, ஃப்ரண்ட்லயும் போர்ட்ஸ் கிடையாது. கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் 2 ட்வீட்டர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வென்ட்ஸ், அதாவது காத்து போகிறதுக்கான வென்ட்ஸ் கிரில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள இருக்க அந்த கூலிங் ஃபேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா காத்தை வந்து உள்ள வாங்கி இந்த சைடு மற்றும் பின்புறத்தில் இருக்கிற ஏர் வென்ட்ஸ் மூலமா காத்தை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். சோ இந்த லேப்டாப் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஸ்ப்ளே வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. WQHD வேரியன்ட் நம்ம கிட்ட இருக்க WQHD வேரியன்ட், அதுக்கு அப்புறமா Full HD வேரியன்ட் இருக்கு. இந்த Full HD வேரியன்ட்ஸ் எல்லாமே ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே. இந்த பர்టిక్యులர் டிஸ்ப்ளே WQHD கொண்ட இந்த டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்ட்ரீம் கேமர்ஸ்க்கு இந்த 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு இடையூறா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து இதே லேப்டாப்ல Full HD ரெசல்யூஷன் கொண்ட அந்த ஃபாஸ்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்ப்ளே அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் WQHD ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே யாருக்கு உதவும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மற்றும் 3D அனிமேஷன் பண்றவங்க அவங்களுக்குலாம் இந்த ஒரு டிஸ்ப்ளே ரொம்ப உதவும். டிஸ்ப்ளேயோட கலர் அக்யூரசி நல்லா இருக்கு, நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளேயும் கூட. வியூயிங் ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா கூட எனக்கு எழுத்துக்கள் எல்லாமே கிளியரா தெரியுது. சுத்தி இருக்கிற பெசல்ஸ்லாம் ஓரளவுக்கு தின்னா இருக்கு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அல்ட்ரா தின் பெசல்ஸ் சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு தின்னா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த லேப்டாப்ல வெப் கேமரா கிடையாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி எனக்கு
எனக்கு தெரியுது. பட் ஆனா அன்லாக் பண்றதுக்கு ஃபேஸ் அன்லாக் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேணாம். நமக்கு வந்து இந்த பவர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஆன் பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதை அன்லாக் பண்ணிடும். கீபோர்டை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த கீபோர்டு வந்து ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டு. ஒவ்வொரு கீஸுக்கு நடுவுல போதிய இடைவேளை கொடுத்திருக்காங்க. இது வந்து கேமிங் லேப்டாப் அப்படிங்கறதுனால இதோட கீ டிராவல் ரொம்பவே முக்கியம். சோ கீ டிராவல் நல்லா டீப்பா இருக்கறனால ஒவ்வொரு எழுத்துக்கள் நீங்க பிரஸ் பண்றப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு கீ பிரஸ் பண்றதுக்கு பதிலா அது பக்கத்துல இருக்க கீயை நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பான லெட்டர்ஸ் என்டர் ஆகக்கூடாது. இது வந்து கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு கேம் அடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற கீயை பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள அடிச்சு போட்டு போயிடுவான். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் கீபோர்ட் வேணுங்கிறதுக்காக இந்த கீபேட்ல என் கீ ரோல் ஓவர் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. இது வந்து பேக்லைட் கீபோர்டு தான். ஆனா ஜோனல் பேக்லைட், அதாவது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கீஸுக்கும் லைட் கிடையாது. ஓவராலா ஒரு ஒயிட் கலர் தான், RGB லைட்லாம் கிடையாது. இந்த பேக்லைட்டிங் நல்லா இருக்கு, பட் ரொம்ப பவர்ஃபுல்லான பேக்லைட்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா இந்த கீபோர்டுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சைடுலயுமே மெயின் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் ஃபயரிங் சொல்ல டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ். இந்த மெயின் ஸ்பீக்கரை சப்போர்ட் பண்றதுக்கு இரண்டு ட்வீட்டர்ஸ் சைடுல கொடுத்திருக்காங்க. இந்த பர்టిక్యులர் G14 சீரிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த இரண்டு ஸ்பீக்கருக்கு நடுவுல ட்ராக் பேட் கொடுத்திருக்காங்க. நல்ல சென்டரான லொகேஷன்ல ட்ராக் பேட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ட்ராக் பேடோட பிரெசிஷன் நல்லா இருக்கு. சிங்கிள் ஸ்வைப்ல இங்க இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீனோட இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு பாயிண்டர்ஸ் போகுது. சோ ஃபுல் கவரேஜ் இருக்கு உங்களுக்கு. இந்த ட்ராக் பேடை கிளிக் பண்றப்போ இந்த டாப்பிங்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வந்து மெக்னீசியம் அலாயில பண்ண சேசிஸ்ங்கிறதுனால நீங்க எங்க பிரஸ் பண்ணாலும் ஃப்ளெக்ஸ் அவ்வளவா கிடையாது. நல்லா அழுத்தினாலும் உள்ளுக்குள்ள அமுங்காம இருக்கு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இங்க லேப்டாப் நீங்க திறக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி திறக்கிறப்போ அப்படி மேல அப்படி எழும்பும். இதுக்கு வந்து உங்க எர்கோ லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எர்கோ லிஃப்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால யார் வந்து எந்த பிளாக்கேஜும் இல்லாம வெளியே போகிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சரி, இந்த லேப்டாப்னுடைய முக்கியமான ஹைலைட் இந்த அனிமேட்ரிக்ஸ், இந்த தில்லாலங்கடி வேலையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இந்த லைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1200க்கு மேலே மைன்யூட் மைக்ரோ எல்இடிஸ் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எல்இடியில் வர லைட்டை வந்து ஈஸியாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள இதுக்கு ஆர்மரி கிரியேட்டுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆர்மரி கிரியேட் அப்ளிகேஷன் ஆப்ஷனுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்ஸ்ட் வரணும், இல்லை ஒரு லோகோ வரணும், இல்லை டைம் என்னன்னு அப்படின்னு தெரியணும், இல்லாட்டி பேட்டரி பர்சன்டேஜ் தெரியணும். இந்த மாதிரி பல விவரங்கள் பின்னாடி எல்இடி லைட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். லேப்டாப்புடைய டிஸ்பிளே என்ன நோக்கி இருக்கு. ஆனா அந்த பக்கம் இருக்கிற அனிமேட்ரிக் டிஸ்பிளே யாருக்கு உதவ போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்கும் உதவாது. ஆனா ஒரு ஷோ தான், பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. இது வந்து டிஜே நைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி நைட்ஸ்லாம் இருக்கிறப்போ இந்த லேப்டாப்ல நீங்க ப்ளே பண்ற மியூசிக் ஏத்தாப்புல பின்னாடி ஈக்குவலைசர்ஸ் லைட்லாம் வேற போகும் அதுல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல தில்லாலங்கடி வேலைகள் எந்த லேப்டாப்ல இது வரைக்கும் பார்க்காத ஒரு இன்ஜினியரிங் இனோவேஷன் டிசைன்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸோ டிசைன்ல முக்கியத்துவம் கொடுத்ததுனால இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாச்சும் அடி வாங்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு லேப்டாப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது டாப் எண்ட் வேரியன்ட்னு சொன்னதுனால இதுல வந்து AMD Ryzen 9 லேட்டஸ்ட் கொடுத்திருக்காங்க. AMD Ryzen 9-4900HS அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 16GB RAM இருக்கு, 1TB இன்டர்னல் SSD கொடுத்திருக்காங்க. பட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த AMD பவர்டு இந்த லேப்டாப்புக்கு GPU பார்த்தோம் அப்படின்னா NVIDIA-னுடைய RTX 2060 Max Q பவர்டு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஒன் ஆஃப் தி லேட்டஸ்ட் GPU-னு சொல்லலாம். 2060 Max Q உங்களுக்கு வேணாம்னா இது தவிர பல வேரியன்ட்ஸ் இருக்கு, லிஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கொண்ட இந்த லேப்டாப்ல நம்ம கேம் விளையாண்டோம் அப்படின்னா என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். நல்ல ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ்லாம் போட்டு நம்ம தாராளமா விளையாடலாம். கிட்டத்தட்ட 1 or 2 hours நான் தொடர்ந்து இதுல விளையாண்டாலுமே எனக்கு இதுல ஹீட் ஆகுது, ஹீட் ஆகலைன்னு சொல்லல, பட் ஹீட் ஆனாலுமே பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு த்ராட்டலிங் இல்லாம கிராபிக்ஸ்னுடைய குவாலிட்டி எல்லாமே சூப்பரா மெயின்டைன் ஆகுது. அதுவும் இது வந்து ரே ட்ரேசிங் பவர்டு RTX லேப்டாப்ங்கிறதுனால அந்த கேம்ல இருக்கக்கூடிய அந்த கிராபிக்ஸ்ல லைட் அண்ட் ஷேடோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப துல்லியமா தெரியுது. பட் இது வந்து கேமிங் லேப்டாப் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். பட் இருந்தாலும் இது கேமர்ஸ்க்கு மட்டும் தான் லேப்டாப்பான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நடுவில் சொன்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், இல்ல ஆடியோ எடிட்டிங் பண்ணலாம், இல்ல போட்டோஷாப் ஒர்க் பண்ணலாம், 3D மாடலிங்கான ஒர்க் பண்ணலாம், ஆர்கிடெக்ட்ஸ்க்கான நிறைய சாஃப்ட்வேர் ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லேப்டாப்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த லேப்டாப் கொடுக்குற வேலைக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் அருமையாகவே இருக்கு.
இன்னொரு விஷயம், இது வந்து Wi-Fi 6க்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. பட் ஈத்தர்நெட் ஜாக்குக்கான போர்ட் இதுல இல்ல. யூசுவலா கேமர்ஸ்லாம் விளையாடுறப்போ லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க வந்து ஈத்தர்நெட் போர்ட் விரும்பி கேட்பாங்க. பட் இதுல வந்து ஈத்தர்நெட் போர்ட் கிடையாது. அதுக்கு USB டைப் C போர்ட் மூலமா ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த இவ்வளவு திக்னஸ் இருக்கிறப்போ அந்த ஈத்தர்நெட் போர்ட்டையும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதோட பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 10 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் எனக்கு கிடைச்சிச்சு. பட் எக்ஸ்ட்ரீம் கேம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா 4 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த பேட்டரி தாக்கு பிடிக்குது. பட் எல்லாத்தோடையும் எனக்கு ஓவராலா இந்த லேப்டாப் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா சாலிட் பில்ட் குவாலிட்டி. அருமையான ஒரு காம்பாக்டான சைஸ்ல ஒரு பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கிற ஒரு லேப்டாப். அதுவும் இந்த அனிமேட்ரிக்ஸ் அனிமேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே லுக்கா இருக்கு. இவ்வளவு சிறுசா இருந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள ஒரு ஸ்லீவ் ஒன்னு கொடுத்துறாங்க. சோ இந்த ஸ்லீவுக்குள்ளேயும் ஃபிட் ஆயிட்டு நீங்க ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். சோ ஓவராலா இந்த Zephyrus G14 பார்த்தோம் அப்படின்னா இந்த விலைக்கு ஏதாவது ஒரு 80,000 ரூபாயில இருந்து 1 லட்சத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேப்டாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டா இது அமையும். இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் விலை விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். ஆனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.